எடிட் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருந்தது. ஸோ இதை வந்து நான் பார்க்கும்போது இது கொலை செய்ய விரும்பணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஐயோ இன்னும் இது கொலை செய்யறதுக்கு எனக்கு தோணுதேன் அப்படின்னு நினச்சேன். இதில் என்னென்னா குழந்தைய வந்து வளர்க்க தெரியாமல் வளர்த்து கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் எந்த மோட்டிவில் போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாமே காதல்ன்ற மோகம் வந்து உடம்புல ஏறிடுது. அந்த இதில் எல்லாருக்கும் வரணும்னு சொல்லி இருக்காது, இல்லை ஒவ்வொரு ஜென்ஸுக்கும் அந்த காதல்ன்ற மோகன்றது உடம்புல இருக்கணும், தொடர்ச்சியாக வரணும்னு சொல்லியிருக்கா. எதுவுமே இல்லையே. நம்ம ஏன் இந்த மாதிரி வில்லங்கதனமாக கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை வச்சு தான் அவர் அழகாக லவ் வச்சு அழகாக டைரக்டர் கொண்டு போயிருக்காரு இல்லைங்களா. அதுதான் கதை, அருமையாக இருந்தது. ரொம்ப நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் புடி சார் நல்லா நடிக்காமலே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. சூப்பர் சார், சூப்பர் சார். இன்னும் எவ்வளோ தூரம் போ. இப்போ என்னாலே வந்து நான் வந்துனே இருக்கேன், டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனோடனே நான் வீட்டில் வந்து ஒரு மாதமாக படுத்து படிக்க இருந்துட்டேன். ஓகே ஓகே. என்னால் நடக்க முடியல, குழம்பு கண் ஆப்ரேஷன்னு, அப்புறம் வந்து யூரினில் கல் இருந்தது, இப்படியெல்லாம் பல பிரச்சனைலாம் வந்து நான் வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். ஆனால் வீடு ஒன்று அழகாக இந்த இதில் வேலை செய்து நான் நல்லா சம்பாரிச்சிட்டேன். ஓகே. நல்ல குடும்பம் வந்து நல்லா வந்தேன், நல்ல வீடெலாம் கட்டி அழகாக சொந்த கூட வாழ்கிறேன், நல்லா தான் இருக்கேன். சூப்பர் சார். சிங்கமொழி சார் நல்லா நடிச்சிருக்காரு அப்படிதான் நீங்க சொல்றீங்க. ஓகே சார். ஓகே, சிங்கமொழி சார் நல்லா நடிச்சிருக்கீங்களாமா? அப்புறம் வந்துருச்சு சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நம்மளுடைய மனோகர் சார் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு பொன்னாடை போத்ததற்காக லெட்ஸ் வெல்கம் அவர் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஹமீத் சார் அவர்கள். அமித் சார். ஸோ அமித் சார், ஹமீத் சார் ப்ளீஸ் இங்க வாங்க. ஸோ நீங்க மனோகர் சாருக்கு ஒரு அழகான பொன்னாடை. ஸோ பொன்னாடை ஒரு பொக்கே சார். நல்ல ஒரு கைத்தறல் கொடுக்கலாமே. ஓகே. ஸோ இந்த ஆர்னிங்கில் நம்மளுடைய சிங்கப்புலி சாரே இருக்கிறது, we are so happy. தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம ப்ரொடியூசர் அமித் சார். ஸோ சார் விட் சார் சிங்கம்புலி சார். ப்ளீஸ் நல்லா ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். அண்ட் அடுத்ததாக நம்ம படத்தோட டைரக்டர் ரவி சார் அவர்கள், பேரரசு சார் அவர்களுக்கு ப்ரொடியூசர் அமித் சார் அவர்கள் ப்ளீஸ் இங்க கொஞ்சம் வந்துருங்க. அமித் சார், அமித் சார் ப்ளீஸ். உங்களை கொஞ்ச நேரம் உட்கார விடக்கூடாதுன்ட்டு நாங்கள் சபதம் எடுத்திருக்கோம் சார். அடுத்து யார் பேச போறோம்? அடுத்ததாக இந்த படத்தோட ஒரு முக்கிய புள்ளி, ஸோ மெயின் ஹீரோ இன்னைக்கு. ஸோ அவர் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு, முக்கியமான படங்கள்லாம் இயக்கியிருக்காரு. அதுவும் அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவை வேற ஒரு ஜானர்ல இன்னும் மாசா காட்டினாரு. அது அந்த படம் பேர் தான் ரெட்டு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா சார் நந்தா அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவரே வேற ஒரு ஜோனர்ல காட்டினாரு. ஸோ அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி ஃபிலிமா. ஸோ மாயாவி படத்தை நம்மளுக்கு அருமையா கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அந்த படம் எப்போ டிவியில போட்டாலும் உட்காந்து போய் பார்த்துருவோம் நம்ம.
அவ்வளோ என்ஜாயபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயம் சொல்லுறேன். கண்டிப்பா அவருக்கு இன்ட்ரோ சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவரு கிட்ட கூகுள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது 175 படத்துக்கு மேல நடிச்சிருக்காரு. அப்போ நம்ம ஒரு ஒரு படமா வந்துட்டு சொல்லிட்டே இருக்கணும். இவ்வளோ நேரம் கண்டிப்பா. எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட வேர்ட்ஸ்க்காக சார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். அண்ட் அயலியில வந்துட்டு நான் உங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு நீங்க நடிச்ச ஒரு படத்துக்கு வந்துட்டு நான் ஹோஸ்ட் பண்றது. ஸோ சிங்கம்புலி சார் அவர்கள் உங்களை வந்துட்டு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களோட பண்றதுக்காக. அழகான வார்த்தைகளுக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்றோம் சார். ஸோ நீங்க இருக்க ஸ்டேஜ்ல நாங்களும் இருக்க ரொம்ப பெருமைப்படுறோம். ப்ளீஸ் சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஏன் குமார் ஃபங்க்ஷனுக்கு வந்த? ஓகே. இந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு நாள் ஒரு ஃபைன் டே வீட்டில் இருந்தேன். அப்போ குமார் என்னோட நாட்கள்லாம் தேதியெல்லாம் பார்க்குற ஒரு மேனேஜர். மாயாண்டி குடும்பத்தில் எனக்கு அண்ணனாக நடிச்சிருப்பார். ராஜ் முதல்வனோட கசின் குமார் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். நம்ம திருப்பாச்சி படத்துக்கெல்லாம் அவர் தான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து நம்ம அமித் சாரெல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தார். ரவி சார் வந்தார், டைரக்டர்லாம் வந்தாங்க. வந்துட்டு ஒரு கதை சார் அதை கேளுங்க அப்படின்னா கதையெல்லாம் சொல்லி முடித்தோடனே இது எப்போ ஷூட் பண்ண போகிறோம், எங்கே ஷூட் பண்ண போகிறோம், எத்தனை நாள் ஷூட் பண்ண போகிறோன்னு. இது ஒரு 4 நாள் எடுப்போம் அப்படின்னாரு. 4 நாள் எப்படி வருது? இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு. ஷார்ட் ஃபிலிம்னா நான் பண்ண மாட்டேன். இந்த ஒரு சின்ன ப்ரொமோ எடுப்போம், இதை வச்சு நாங்கள் ஒரு படத்தை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நான் ஆக்ட் பண்ண மாட்டேன். நான் படம்னா தான் பண்ணுவேன், வேறு எங்கேயும் அதெல்லாம் இல்லை, நான் வர மாட்டேன் அப்படின்னு. அப்படியே உட்காந்துட்டு ரவி சொன்னார், சார் மகாராஜா பார்த்தேன், அதிலிருந்து உங்களை நான் மாற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அது ஹமீத் சாரோட ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, ப்ரொடியூசரோட ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, அதுக்காக தான் வந்தோம். நீங்கள் பண்ணுறதா பண்ணுங்க, இல்லாட்டி நான் இது வேண்டாம் நாங்கள் பண்ணலை அப்படின்னாங்க. ஸோ நம்ம எடுக்கிற ஒரு முடிவில் ஒரு ப்ராஜெக்டே நிற்கிது. அதில் ஒரு 4-5 பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஒரு கேமராமேன் வர போகிறாரு, ஒரு லைன் ப்ரொடியூசர் வர போகிறாரு, எடிட்டர் வர போகிறார், மியூசிக் டைரக்டர் வர போகிறாரு, ஒரு சின்ன டீம் வரப்போகுது. அவங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய பிளாட்ஃபார்ம் கிடைக்க போகுது. அதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. நம்ம சொல்கிற ஒரு இதில் அது தவறு நடந்துடக்கூடாது, சரி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் பண்ணது. பேரரசு சார் சொன்னது முற்றிலும் உண்மை. அவர் அந்த மாதிரி ஒன்றை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணும்போது உனக்கு ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குல்ல, பெரிய சேஞ்சே இருக்குது அப்படின்னு என்னை பாராட்டினார். அதுக்கு எனக்கு ஒரு நன்றியை தான் சொல்லணும். இவங்க ஹோஸ்ட் பண்ணாங்கள்ல தாரா, அந்த ஒரு நாள் வந்து எப்படி போகிறதுன்னு தெரில, அயலி வெப் சீரியஸுக்கு போனேன். போகையில் நீங்கள் ஏசி பஸ்ஸு போட்டிருக்கோம், வர முடியுமா சார்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3.5 இயர்ஸ் முன்னாடி நான் போனேன். அப்போ பக்கத்தில் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் அந்த பஸ்ஸில் ஏசி கோச்சில் ஒரு பொண்ணு பெட்ஷீட்டை பொத்தி படுத்துருக்கு, என்னை பார்க்குது. காலையில் இறங்குது, நானும் இறங்குறேன். இறங்கிட்டு அந்த பொண்ணு பெட்டி எடுத்துகிட்டு போகுது. நான் எந்த ஹோட்டல்னு தெரியல, அப்படியே நைட்டு ஏர்லி மார்னிங் 4 o'clock நிற்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஹோட்டலில் சர்ச் பண்ணிவிட்டு போனால் அந்த ஹோட்டலில் இது நிற்கிது. ஏம்மா நீங்கள் தானே நடிக்க வர்றீங்க, வாங்க சார் எனக்கு தெரியும் சார் அந்த ஹோட்டல்னு சொல்லி கூப்பிட்டு வர வேண்டியதானம்மான்னேன். சிரிக்குது. சரி நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி அயலியில் அவங்களோட ஆக்ட் பண்ணேன் நான். அப்பயே வந்து டெய்லி டிஸ்கஷன் பண்ணி அதெல்லாம் அவங்களோட எஃபோர்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் அந்த அயலியோட மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் சார் சக்தி சாரன்னு இங்கே ஒருத்தர் இருக்கார். சார் உட்காருண்ணே.
அஜித் படத்தில் ஃபஸ்ட்டு இவரை வச்சு தான் மொதல் ஷாட்டே நான் எடுத்தேன். எங்கன்னா இவரை படுக்க வச்சு இவர் மண்டைக்கு பக்கத்தில் ஒரு ஜீப் வந்து நிற்கணும். அது ரிவர்ஸ் ஷாட் எடுத்துருக்கலாம். ரிவர்ஸ் ஷாட் எடுத்துனா கரெக்டாக வந்துருக்கும். இவர் நான் படுக்க வச்சு அங்கேருந்து ஜீப் நேராக வந்து காதுகிட்ட நிப்பாட்டுங்கன்னேன். அவர் வெளியே போய் யார்கிட்டயோ பேசிட்டுலாம் வந்தார். இன்றைக்கி நம்ம வேலையை முடிச்சிடுவாங்கம்மா, பொங்கலை தின்னுட்டு படுத்து அப்படின்னாரு. நானும் அப்போ வந்து படுக்க மாட்டீங்களா, சேஃப்டியாக தானே ஓடுறோம், உங்களுக்கு என்ன இருக்குது சார், நான் சாமி கும்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் நன்றிண்ணே, நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க. அதோட முதல் படத்துலலாம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் இருந்துச்சு. இல்லை இந்த படத்தில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு என்கரேஜாக ஒரு விஷயம் நடக்குங்கள. சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, மோர் குடிச்சிங்களா, ஜூஸ் குடிச்சிங்களா, உங்களுக்கு ஏசி போட்டு விடவா, உங்களுக்கு எதாவது கேர் வேணுமா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ரவி சாரோட மிஸ்ஸஸ் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒன்று அந்த ஃபைட்லாம் ஒரு சின்னதாக எடுத்தோம். சார் இது மாண்டேஜ் எடுக்கிறீங்களே, மாஸ்டர் வந்திருக்காரா, இல்லை சார் நானே எடுப்பேன். ஓ அப்படியா, டைலாக்கு நானே எழுதிடுவேன். ஓ அப்படியா, ஃபைட்டு நானே எடுப்பேன். என்னடா இவர் அப்படின்னாரு. அப்புறமேலே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே ஏதோ வேர் தடுத்து பொத்துன்னு விழுந்துட்டேன் டம்முன்னு. ஆமாம் உங்களுக்கு விழுந்துட்டேன். ஒரு நைட்டு 10 மணிக்கு அப்படி விழுந்துட்டேன். அப்புறமேல் சரி சரி சார் சரி சார் அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட மிகப்பெரிய எஃபோர்ட்டு டைரக்டருக்கு வந்து அது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரவி சார் வந்து ஒரு நல்ல கிரியேட்ரு, ஒரு நல்ல ரைட்ரு. அவருக்கு சினிமாவில் நிறையா விஷயங்கள் தெரியுது, எதையுமே கிளியராக இருக்கார். இந்த ஷாட் போகுது, இந்த ஷாட் போகுது, டூரேஷன், இந்த லென்த்து, இது அப்படின்னு சொல்லி எல்லாமே கிளியராக பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு இந்த சினிமா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. சார் அமித் சார் இருக்கார். அதனால் நீங்கள் அடுத்து நீங்கள் பண்ண போகிறது ஒரு பெரிய படம், ஃபியூச்சர் ஃபிலிமாக நீங்கள் பண்ணணும். அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். சாரை விட்டுறாதீங்க. சார் வந்து நிறையா வச்சுருக்காரு. சார்கிட்ட பார்த்தது மாதிரி நான் சார் வச்சுருக்கிற மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அது மாதிரி இருக்கும். ஒரு சின்ன வயசுலேருந்தே குமார் சொல்லுவார், அமீது வந்து ப்ரொடியூசர் வந்து நான் ஒரு படம் பண்ணணும், இந்த மாதிரி கதை பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும்னா நிறைய இருக்குது. ஒரு க்ரைம் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் வர மாதிரி ஒரு சேஸ் நாவல்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நிறைய ஜேர்னல் இருக்குது. ஆனால் இந்த ஃபீமேல் அப்யூஸ், இந்த குழந்தைகளோட விஷயம் அப்படின்னு எடுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதை தைரியமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெண் குழந்தைகளை பெற்றவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வாகவும், அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த பெண்கள், அந்த குழந்தைகள் வந்து அந்த வயசு தெரியாது. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு 100ல் ஒரு 2%, 2 விழுக்காடு குழந்தைகள் கூட ஒரு சுதாரிப்பாக இருந்துட்டா அது இந்த படத்தோட வெற்றி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சின்னம் அப்படிங்கிறதான் படிச்சிருக்கோம். எனக்கே நேற்று ஈவினிங் தான் எங்கள் மேனேஜர் அனுப்பிச்சி விட்டார், கொலை செய்ய விரும்புன்னு. அப்படி போடுங்க அப்படின்னு நான். ஸோ இந்த கொலை எதுக்காக செய்யுதுன்னு பேர சார் கரெக்டாக சொல்லிட்டார். உங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு உங்களை பாராட்டி சீராட்டி வளர்க்குற அப்பா அம்மாவுக்கு தெரியும் நீங்கள் யார் கூட கரம் பிடிக்கணும், எங்கே போய் வாழணும், என்ன செய்யணும்னு. காதலிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பேர சார் சொன்ன மாதிரியே சொல்கிறேன், காதலிங்க. ஆனால் சூஸிங் ஒய்ஸ்லி நல்லா தேர்வு பண்ணுங்க. அதுதான் நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய கடமையாக இருக்கும். நீங்கள் என்றைக்குமே சொல்லாதீங்க, ஒரு நாள் சொல்கிறேன், அப்பா நல்லவன்ப்பா நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற வார்த்தை பல நாள், பல வருஷம், பல மாதம் நீங்கள் பரிசோதனை பண்ணி எடுக்கப்பட்ட முடிவாக அது இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோம்னு இருக்கக்கூடாது. பெற்றோர்களை நேசிங்கள்.
பெற்றோர்கள் பெண் குழந்தைகளையும் எல்லா குழந்தைகளையும் அதிகமாக நேசிக்கிறார்கள். இந்த சமூகத்துக்கான ஆட்களா, ஒரு நாகரிகமான சமூகத்துக்கு ஆட்களா, ஒரு சிறப்பான குழந்தைகளா, சிறப்பான எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல குழந்தைகளா நீங்கள் இருக்கணுங்கிறதான் என்னோட ஆசை. எல்லாம் படித்து எல்லா மெத்தனமான அறிவெல்லாம் தேவையில்லை. டிசிப்ளின். அப்பா சம்பாதிக்கிறாரு, ஃபேன் அமுத்துங்க, வேஸ்ட்டாக போகக்கூடாது. அப்பா சம்பாதிக்கிறாரு, லைட் அமுத்துங்க. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வீட்டில் வேலை பாருங்க, வீட்டை சுத்தமாக வச்சுருங்க. அம்மா சாப்பிட்டானுங்களே, அப்பா சாப்பிட்டானுங்களே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் போல் ஊட்டி விடுங்க. உங்களுக்கு அவங்க ஊட்டி விடுவாங்க. இல்லைப்பா எனக்கு இது போதும்ப்பான்னு சொல்லி பழகுங்க. இல்லைப்பா எனக்கு இந்த செல் எனக்கு போதும்ப்பா, நான் இந்த மார்க் எடுத்தேன்னா எனக்கு அந்த செல் வாங்கி கொடுப்பான்னு கேளுங்க. அப்பா அம்மா குழந்தைகளை பாதுகாப்பாங்க. அதே நேரத்தில் குழந்தைகள் அப்பா அம்மாவை நேசித்தா இந்த உலகம் நல்லா இருக்கும். இந்த படத்தை பார்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன 1 விழுக்காடு 2 விழுக்காடு பெண்கள் சுதாரிச்சிட்டா, பெண் குழந்தைகள் சுதாரிச்சிட்டா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். சரி சார், நீங்கள் வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ண போகிறோம்னு கூட எனக்கு தெரியாது சார். உங்களை மாதிரி லெஜெண்டரியான அடுத்த ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் சார். ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட கண்டென்ட் வாங்காமல் உங்களை அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை சார். ஒன்றும் இல்லை சார், இது அவுட் ஆஃப் கண்டென்ட் தான். போட்டு விடுங்க. நாளானிக்கு, அதாவது மே 5 தானே, 4 மே 4 வந்து தமிழ்நாட்டிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் யோசிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? எது வரணும்னு ஆசைப்படுறீங்க? இல்ல அங்கிருந்து சொன்னாங்க, தாங்கள் விரும்பும், அதாவது மக்கள், நான் ஒன்று நினைப்பேன். கண்டிப்பா நான் அதை வந்து சொல்லக்கூடாது. கண்டிப்பா போட்டு சிம்பிள் காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம ஒன்று நினைக்கிறோம். மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் எல்லாம் வாக்களிச்சிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது. அந்த அந்த விஷயம், அந்த மிகப்பெரிய விஷயமா இல்லை, நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது. சூப்பர் சார், சூப்பர். நல்ல விஷயம் நடக்க போகுது. அது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். வரும். அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ஏன்னா எல்லா தலைவர்களும், எல்லா உயர்மட்ட தலைவர்களும், எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது நம்ம அதை பேசக்கூடாது. கண்டிப்பாக. ஓகேவா? அது எல்லாவது எது நடந்தாலும் நல்லதுக்கு, எது நடந்தாலும் நல்லதுக்கு. ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக சார், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கண்டிப்பாக சார். நன்றி சார், நன்றி சார். எப்படியாச்சும் வாங்கிடலான்ட்டு சாருக்கு நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க சார். இந்த ஸ்டோரி வந்துட்டு எப்படி சார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைண்டுக்கு வந்துச்சு? இந்த கதைக்களத்தை எடுக்கலான்னு உங்களுக்கு எப்படி மைண்டுக்கு வந்துச்சு? அப்படியெல்லாம் இப்போ சமுதாயத்தை பார்க்குறோம் இல்லையா, பார்க்குறோம், தப்பு பார்க்குறோம், அதை வச்சு தான் வந்தது நமக்கு. அதை வச்சு தான். கண்டிப்பாக. ஓகே சார். இந்த சொல்லுங்க சார். இல்லை, அதை வச்சு தான் வந்தது. சமுதாயத்தை பார்க்குறோம் இல்லையா. கண்டிப்பாக. அது இல்லாமல் கதை ரைட்டர் வந்து ஒரு முந்தியை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே சார். அதனால அந்த இந்த ஸ்டோரிக்கு வந்து சிங்கப்புலி சார் கரெக்டா இருப்பாருன்ட்டு உங்க சாய்ஸ் இருந்துச்சா இல்ல டைரக்டர் சாய்ஸ் இருந்துச்சா? இல்ல, நான் தான் சூஸ் பண்ணேன். நீங்க தான் சூஸ் பண்ணீங்க. எதனால சார் சிங்கப்புலி சார் இந்த கதை கரெக்டா இருப்பாரு? சிங்கமுலி சார் வந்து குமாரன் ஃப்ரெண்டு. ஓகே சார். குமாரன் எனக்கு வந்து ஒரு 22 வருஷம் ஃப்ரெண்டு. ஓகே சார். அது மூலியமா சிங்கமுலி சாரும் ஃப்ரெண்ட் நட்பானாங்க. ஏற்கனவே நம்ம பேரர் சார் சொன்ன மாதிரி தான் இந்த மகாராஜான்னு ஒரு படம் இருக்கு இல்லையா. ஆமாங்க சார். அதை பார்த்துட்டு தான் இந்த இதை நாங்கள் முடிவு பண்ணோம், சிங்கமுலி சார் தான் பண்ணணும்னு. அதனால தான் நேராக வீட்டுக்கே போயிட்டோம். கம்பல் பண்ணி தான் பண்ண வச்சோம். கம்பல் பண்ணி தான் பண்ண வச்சோம். பண்ண மாட்டேன்னாப்ல. ஓகே பட் ஆனா இந்த டைட்டில் எப்படி சூஸ் பண்ணீங்க? டைட்டில் நான் இல்லை, டைட்டில் டைரக்டர் சார் தான் சூஸ் பண்ணாப்ல. ஓகே. அது மட்டும் இல்லாம வசனம் எல்லாமே டைரக்டர் சார் தான். ஓகே. சோ டைட்டில், அந்த வசனம், டயலாக் எல்லாமே டைரக்டர் சார். கண்டிப்பா. சோ அடுத்த படத்தை பத்தி ஏதாச்சும் ஒரு அப்டேட்? நீங்க சீக்கிரம் ஆரம்பிக்க போறீங்க இல்ல? அது ஜூன் மாசம் கண்டிப்பா அறிவிப்போம். ஜூன் மாசம் கண்டிப்பா. சூப்பர் சார். எங்க எல்லார் சார்பாகவும் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பட் யாசிர் சார் வந்துட்டு ரொம்ப சைலண்டாவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி
மக்கள் ஃபீல் பண்ணாங்க. நீங்க Thank ஏதாவது you. ஒரு சில நன்றி, வார்த்தைகள் உங்களுக்கு. பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த ஜர்னியை பத்தி அண்ட் இப்போ வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணிருக்கீங்க? அப்புறம் இன்னொரு தகவலும் கூட வந்துச்சு, அவங்க அடுத்த படத்தோட ஹீரோ நீங்க தானாமா யாசர் சார். சாருக்கு வெக்க வந்துருச்சு. ஆகாஷ் சார். ஸோ ஆகாஷ் சார், ஸோ இவர் தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிமோட ஹீரோ. நல்லா கிளாப் பண்ணிருங்க. ஸோ சார் நீங்களும் சாரும் ஸ்கூல்ல இருந்து நீ ஃப்ரெண்ட்ஷிப். பேசாத இரு, அவர் ஏதாவது பேசுவாரா? நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இல்ல அத நீங்க அலோனா சொல்லிருங்க சார். அந்த பொண்ணு பாவம் ரொம்ப ஆசைப்படுது. ஒரு ஆளானா சொல்லிருங்க. ஹலோ தாரா, அலோ தானே சொல்ல தாரா நான் சொல்லவே சொல்லையே. ஆசைப்படுறாங்கல்ல. கண்டிப்பா சார். ஸோ நீங்களும் சாரு வந்துட்டு ஸ்கூல் டயத்துல இருந்து ஃப்ரெண்டு. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் அந்த சினி ஃபீல்டுக்குள்ள வரணும்னு எந்த கட்டத்தில் நீங்க முடிவு பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலி நமக்கும் சினி ஃபீல்டுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து முன்னால் ட்ரை பண்ணாப்புல, அதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கிட்டோம், வேற ஒன்றும் இல்லை. சார் என்னைக்குமே நண்பர்களா சேர்ந்து ஒரு உயரத்துக்கு போகும்போது அது எல்லாத்தையும் விட ஒரு படி மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நீங்க ஏதாச்சும் கேட்குறீங்களா தாரா? இல்ல சார், அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. அவங்க பேசிட்டீங்கல்ல, அது வரைக்கும் பேசுறான். அவங்க கிட்ட இருந்து வாய்ஸ் வருமானு எதிர்பார்த்தாங்க, வந்துருச்சு சார். அது வரைக்கும் அவங்களே ஹாப்பி, நாங்களே ஹாப்பி. ஸோ இதே மாதிரி நீங்களும் சாரு சேர்ந்து இன்னும் பல படங்களை தயாரிச்சு ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் உருவாக்கணும். நிறைய சினி ஃபீல்டில் வந்துட்டு இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, வாய்ப்பு தேடி இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு முன்னுக்கு கொண்டு வரணும்னு எங்களோட சார்பாக நாங்கள் வந்துட்டு கேட்டுக்கிறோம் சார். அண்ட் எங்களோட சார்பாக உங்களுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் இன்னும் இந்த சினி ஃபீல்டில், இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆட்களாக வரணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை சார். தேங்க்யூ ஸோ மச் சார். உடையும் கண்டு நடையும் கண்டு உங்கள் படத்துலேருந்து எடுத்து போட்டிருப்போம் சார். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு ஷார்ட் ஃபிலிமை இவ்வளோ ஒரு ப்ரீமியர் வச்சு எலிவேட் பண்ணி கெஸ்ட் சாரை வச்சு அதை செஞ்சதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு வெளியில் கொண்டு வர்றது தான் பெரிய போராட்டமாக இருக்குது எல்லாத்துக்கும். அடுத்தது டைரக்டர் பேரஸ் சார் சொன்ன மாதிரி பாசிட்டிவிட்டியே இல்லாமல் போயிடுச்சிங்க. ஒரு யார் சொன்னாலும் நம்புகிற மாதிரி, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறத எடுத்துக்காத மாதிரி பாசிட்டிவிட்டி போயிடுச்சு. அதே மாதிரி லைஃபோடைய கல்ச்சர் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக இருக்கிறதும் போயிடுச்சு. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பொண்ணு பெற்றுக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு ஒரு கல்ச்சரை காண பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை அந்த கல்ச்சர் ஷாக்லேருந்து வெளியில் வர்றதுக்குரிய ஒரு முயற்சியாகவும் இந்த படம் இருக்கும். ஏன்னா சிங்கமொழி அண்ணன் பேசும்போது சொன்னார், பல இடத்துக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்றதை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னாரு. டைரக்டர்ஸ் கூட வீட்டிலலாம் வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம தனியாக மீட் பண்ணிக்கலானே அப்படின்னாரு. எனக்கு அப்படி இருந்த இமேஜை உடைச்சி இன்றைக்கி உங்கள் ஸ்கூல்லாம் கெஸ்ட்டை கூப்பிடுவாங்களே, கண்டிப்பாக கூப்பிடுவாங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆதித்ய ரவி ஒரு இன்டென்ஸான ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. இப்போ பெரிய படம் சின்ன படம்லாம் இல்லை, எல்லா சின்ன படம் அடித்து தூள் பண்ணிகிட்ருக்கு. கண்டென்ட்டு அதுவும் மச் மோர் இம்பார்ட்டண்ட்டான காலகட்டத்தில் இந்த கண்டென்ட் வருது. இந்த கண்டென்ட்டை நீங்கள் கதை எழுதியிருக்கீங்க ப்ரொடியூசர் சார். அந்த கண்டென்ட்டை டெவலப் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிமாக கொடுத்துருக்காரு. அதை அழகாக இன்னும் டெவலப் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக கொண்டு வரணும். அதற்கான வேலைகளை தொடங்கிட்டீங்கன்னு சொன்னார். அதை வெகு சீக்கிரம் ஃபியூச்சர் ஃபிலிமாக வரணும். இந்த கண்டென்ட் ஃபியூச்சர் ஃபிலிமுக்குரிய கண்டென்ட்டு தான், பெருசாக பேசக்கூடிய கண்டென்ட்டு தான். தைரியமாக எடுங்க. பெரிய ஃபிலிமாக வர்றதுக்கு, தியேட்ரிக்கலாக ஒரு பிளாஸ்ட் அடிக்கிறதுக்கு விஷஸ் அண்ட் வெயிட்டிங். நன்றி, வணக்கம். ஆமாம் சார். அண்ணா புதுசு தெரியாமல் பேசினா கூட நான் கிராமத்து பாணியில் பேசுவேன், மன்னிச்சிருங்க. கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக நான் தமிழ் சினிமா விவசாயம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சினிமா விவசாயி. என்னை பாரு ஒரு நிர்வாகிகளாக இருக்காங்க.
இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ தான் எனக்கு வந்து ஏதோ கைதட்டுக்காரனாக உட்காந்துங்கிற எனக்கு கொஞ்சம் மேடை ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு வழி ரணம் கொலை செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே எனக்கு பெரிய வேதனையும் வலியும் அங்கே உட்காந்துட்டே இருக்கேன். நான் அழைப்பார்களா அழைக்க மாட்டார்களா ஒன்று, அதை விட்டுட்டு பரவாயில்ல. ரெண்டாவது, மரியாதை அனைவருக்கும் கிடைத்தது, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு மனப்பதட்டம் இருந்தது. அண்ணா, நீங்கள் மரியாதை செலுத்தாவிட்டால் கூட மேடை வேற அமர வைத்ததே எனக்கு பெருமகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம். அட சும்மா சொல்றதுக்கு ஸோ நம்மளோட கமலக்கண்ணன் சாருக்கு நம்மளுடைய டைரக்டர் பேரஸ் சார் அண்ட் சிங்கம்புலி சார் அண்ட் அவர் ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் ஸோ எல்லாரும் கூட அவர் ஹானர் பண்ணுறதுல வி ஆர் ஸோ ஹாப்பி சார். ப்ளீஸ் சார். நான் ஒரு கிராமத்துக்காரன். கலப்பையோடும் கழனியோடும் விவசாயம் செய்து கொண்டிருந்த ஒரு விவசாயி. 19 வயதிலே என்னை இந்த தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராகணும் ஓடி வரேன். என்னை அழைத்தது கலைக்கடவுள் கமலஹாசனுடைய அலுவலகம். அவருக்கு என் நன்றி. என்னை அந்த கிராமத்திலிருந்தே ஓட்டிக்கொண்டிருந்த ஐயா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு நன்றி. இன்னும் இப்படிலாம் படம் எடுக்கலாம், இப்படிலாம் தெரியும் அப்படின்னு ஒரு காட்டான். நான் ஒரு விவசாயி, படிப்பறிவு இல்லை, ஆனால் இப்படிலாம் படம் எடுக்கணும்னு நான் தெருக்கூத்து கலைஞன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ தெரிஞ்சுது. இந்த நிலைக்கு ஓட்டி வந்த பாரதி ராஜா அவர்களுக்கும் என் நன்றி. ஏன்னா இவ்வளவு தூரம் கடகடந்து புயல், வெயில், அடி, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் பட்டுங்க வந்து நின்னதுக்கு இந்த 3 தெய்வங்கள் தான் என்னை அழைத்து வந்தது. அந்த 3 தெய்வங்களுக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன். இருந்தாலும் நான் ஏதோ ஆர்வத்தில் உடனால் கூட கரகோஷம் தட்ட வந்திருந்த உங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நான் இந்த நிகழ்வு இதுக்குள்ளே வர்றதுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். நான் சும்மா யதார்த்தமாக ஒரு நிறுவனத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு கதை விவாதத்தில் தம்பி ஆனந்தன்னு ஒருத்தர் வந்தார். அண்ணன் அண்ணான்னு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தார். அந்த அழைப்பை நான் ஏற்கிறதே இல்லை. ஆனால் வந்தார், திரும்பி தொடர்பு கொண்டார். என்னப்பான்னு கேட்டேன். அப்போ ஒளிப்பதிவாளர் அண்ணனும் அவரும் வந்தாங்க. இது மாதிரி நான் ஒரு குறும்படம் பண்ணணும், ஒரு படம் பண்ண நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னா. இதில் என்ன தெரியுமா விஷயம்? நேற்று முளைத்த காளான் போல் திடீர் என்று செய்கிற உப்புமா போல உடனே ஷூட்டிங் பண்ணணும். எனக்கு ஒரு லொக்கேஷன் கொடுங்க. அது எங்கன்னா பெரிய பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்துல படப்பிடிப்பு நடத்தணும்னு கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? நான் கடவுளா? ஆனால் அந்த இயக்குனர் என்னை சந்திக்காட்டால் கூட அந்த ஆனந்தும் அந்த ஒளிப்பதிவாளர்களும் சொன்ன கதை என்னை உசுப்பேற்றியது. அந்த கதை என்னை ஊக்கப்படுத்தியது. இந்த கதைக்கு எப்பாவது நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து எவ்வளவு பெரிய காலகட்ட நெருக்கடியான இடங்களில் கூட இந்த படப்பிடிப்பை நாங்கள் நடத்தினோம். அதனால தான் இந்த கழுத்துக்கு மாலை வராத நேரத்தில் கூட எனக்கு கொஞ்சம் கவலை இருந்து கொண்டே தான் இருந்தது. அதை அண்ணன் செஞ்சிட்டாங்க. அப்புறம் அந்த படம் பண்ணும்போதெல்லாம் அந்த இயக்குனர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு வேஷம் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேஷம் பண்ணுறதுன்னு நான் தெரியலன்னா அந்த வேஷத்துக்காக உள்ளே கூட்டு வந்து என்னை கேட்டாரா. அவர் படப்பிடிப்பில் இருந்தார் இயக்குனர். அப்போ வரும்போது தாங்க டேரக்டரு அப்படின்னு முதல் முறையாக என்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. இன்னும் அந்த இயக்குனர் அதிகமாக பேச மாட்டுறாரு, என்னான்னு கேட்க மாட்டுறாரு, பார்க்குறாரு, பார்த்தாரு, உள்ளே போங்க வாங்கன்றாரு, போகன்றாரு. இதுனா ஒரு கோமாளி மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு எதுவுமே பேச மாட்டாரு. அப்படின்னு கம்முன்னு பயின்ட்டுருக்காரு. எனக்கு உள்ளுக்குள்ளே வருத்தம், இதுக்குள்ளே போகலாமா வேணாமா, இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. இதில் மேலே சந்தேகம் கொண்டுகிட்டே இருக்கிறேன். ஆனால் இந்த படத்தின் வேடமிட்டு நான் களத்தில் இருக்கும்பொழுது
அந்த இயக்குனன் செய்த லீலைகளும் அந்த இயக்குனன் செய்து என்னோடு வேலையாற்றிய பணி வாங்கிய நிலையும் கண்டு நான் ரொம்ப 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 பெருமடைஞ்சேன். என்னடா இது, நம்ம ஏதோ கெட்டியக்காரனா தெருக்கூத்தில் பார்த்தீங்கன்னா கெட்டியக்காரனை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அவன் தான் அந்த கதாபாத்திரத்தையும் அந்த தெருக்கூத்தையும் களைப்பில்லாமல் கடத்தி செல்கிற ஒரு முக்கிய கதாபாத்திரம் தான் அந்த கெட்டியக்காரன். அது மாதிரி நீங்கள் ரவி சார் அவர்களே, நீங்கள் கெட்டியக்காரன் தான், ஒரு மிகப்பெரிய கலைஞர் தான். ஆனால் அதே மாதிரி நான் காட்சியில் நின்று நடிக்கும்போது எப்படியாவது இது மாதிரி யார் நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அண்ணனுக்கு எனக்கும் ஒரு சின்ன இடையூறு இருந்த சிங்கமொழி அண்ணன். அதனால் யார் இதுன்னா அண்ணன் நடிக்கிறாருனாங்க. இங்கேருந்து நேராக அவருடைய அறைக்கு போனேன். அண்ணன் வணக்கம்னா அண்ணன், வாங்க கமலே எப்படி இருக்கிறேன்ட்டு என்னுடைய சினிமா பின்னணியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் பிரிந்து கிடந்த நட்பை கூட மீண்டும் இணைத்து விட்டது என் நண்பன் ரவி. நம்ம குமார் சில்குமார் எங்களை வந்து ரொம்ப பெரிய நட்புக்குள்ளா ஒரு கூட்டுக்குழு குடும்பமாக மாற்றி விட்டா. அப்படி அண்ணன், இந்த படத்தில் பணி செய்து பணம் கிடைத்ததோ இல்லையோ நல்ல புகழ் கிடைத்தது, உங்களுடைய நட்பு அதைவிட அதிகம் கிடைத்தது. எனக்கு மிக பெரும் மகிழ்ச்சி. இங்கே மிகப்பெரிய அறிவாளிகளும் பெரிய ஜாம்பவான்களும் சாதனையாளர்களுக்கும் மத்தியில் என்ன சாமானியனை மேடை ஏற்றியதே இந்த ஆண்டில் கிடைத்த முதல் பெரும் பரிசாக நான் நினைக்கிறேன். இங்கே இதை கண்டு அவருக்கு பெருமை சேர்த்ததை பெருமையாக கொள்கிறேன். இப்போ நான் ஒரே ஒரு கோரிக்கை வச்சுட்டு போகிறேன். கோடம்பாக்கத்திற்கு இந்த செய்தியை பிரகடனம் செஞ்சுட்டு போகிறேன். வானத்திலே பருந்து பருப்பது போல இங்கே புது படம் எடுக்க வேண்டும், நல்ல படம் எடுக்க வேண்டும், சிறந்த படம் எடுக்க வேண்டும், புகழ் மக்களுக்கும் ஊக்கப்படுத்துகிற உரமாக இருக்கிற உன்னத படத்தை எடுக்க வேண்டும் என்று வானத்தில் புது தயாரிப்பாளர்கள் பறந்து கொண்டே இருக்கிறீர்களே, அந்த முகவரி இயக்குனர் ரவி வீட்டு இல்லத்தை அடைய வேண்டும். அவர் கதவை தட்ட வேண்டும், இந்த புகழ் அடைய வேண்டும். அவர் நிச்சயமாக அவரிடம் இருந்து சிறந்த படங்களை, சிறந்த கதை. ஏன் சொல்றேன்னா, ஆனால் நான் ஒன்றும் கொஞ்சம் பேசிடுறேன். அந்த ஒரு அழுகிற காட்சி ஒன்று நடந்துனே இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய நான் பேசினே இருந்தேன், வளன்னு. அண்ணா இவ்வளோலாம் பேசாதீங்கண்ணா, உங்கள் பொண்ணு பிறந்த துணியோடு உன்னை பார்க்க வச்சிட்டாங்க. ஒரு கணம் இதயம் கனத்தது, இமயம் துடித்தது, உள்ளம் பூர்வீகமானது, பூத்து குலுங்கியது. எனக்கு என்னடா அது, ஓம் மாதிரி இருந்தார், டக்குன்னு வந்து ஒரு வாரத்திலே இவ்வளோ பெரிய கதையை சொல்லிட்டாரு அப்படின்னு மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆனந்தமாக இருந்தது. இயக்குனரே, உங்கள் எழுத்தெல்லாம் படமாகும், உங்கள் எழுத்தெல்லாம் திரைக்கு வரும், உங்கள் தூரம் நீண்ட தூரம் இருக்கும், உங்கள் பயணம் மிகப்பெரியது. முடிந்தால் அந்த தமிழ் சினிமாவில் நானும் கிடக்கிறேன். எங்காவது உங்களுக்கு முட்டு தருவனாக, தோளில் சுமப்பவனாக நான் இருக்கிறேன். உங்களோடு நான் பக்கம் நிற்கிறேன். உங்கள் எழுத்துக்கள் வெல்லும், நீங்கள் வெல்வீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி, மகிழ்ச்சி, ஆனந்தம். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நன்றி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தயாரிப்பாளருக்கு தான் முதல்ல நான் சொல்லி ஆகணும். அமித் சார் அண்ட் யாஷிர் சார், நீங்கள் 2 பேர் இல்லாமல் இந்த படம் நடந்திருக்காது. ஸோ உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் டைரக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர் மட்டும் கிடையாது, நல்ல நண்பர், என்னோடய சகோதரன் மாதிரி தான். ஓகேங்களா? நீங்கள் 2 பேருமே அப்படி தான். ஏன்னா அமித் சாரும் சினிமாவில் நான் வந்த காலகட்டத்தில் தான் அவரும் வந்திருக்காரு. ஸோ வந்து நிறையா சினிமாவில் வந்து அடிமட்டத்துலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து தெரியும் ஒரு இயக்குனரோட கஷ்டம் என்னன்னு தெரியும், சினிமானா என்னன்னு தெரியும் அவருக்கு. ஸோ அதனால் வந்து அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கமொழி சார், நீங்கள் இல்லாமல் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஓகேங்களா? இதில் வந்து அவருடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். நான் இந்த படத்தில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து நடந்தது, அவருக்கு பெரிய அடிப்பட்டது அவருக்கு அந்த ஃபைட் சீன் எடுக்கும்போது. ஆனால் வேற ஒரு நடிகர் இருந்தாங்கன்னா அந்த விஷயம் அதை நின்று போயிருக்கும், திருப்பி நாங்கள் எடுத்துருக்க முடியாது, அடுத்த ஷாட் நாங்கள் எடுத்துருக்க முடியாது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீங்கள் பண்ணுங்கள், நான் பண்ணித்தரேன், முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு பண்ண ஒரு விஷயம் வந்து நிஜமாவே மறுபடியும் நன்றி சொல்கிறேன் சார் உங்களுக்கு. ஏன்னா அந்த அடி என்னன்னு எனக்கு தெரியும், எப்படி அடிபட்டுன்னு தெரியும். ஆனால் அவர் சொல்ல, சார் சொல்ல, அந்த விஷயத்த சொல்ல. ஆனால் நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும் அதை.
அதே மாரி நடித்து கொடுத்தாரு. ஸோ சிங்கம்புலி சாருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி குமார் அண்ணன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருந்தது அவருக்கு நடிக்கும்போது, ஆனால் அதையும் மாரி நடித்து கொடுத்தாரு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து ஆகாஷ்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா முதல் தடவை நடிக்கிறாரு. ஆனால் நடிக்க கொஞ்சம் கூச்சம் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நடிச்சிங்க. ஸோ அடுத்த படத்தில் உங்களை ஹீரோ பார்க்கலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அனு சிங்கம்புலி சாரோட பொண்ணாக நடித்த அவங்க சைல்டு ஆர்டிஸ்ட் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி கௌசல்யான்னு சொல்லிட்டு அந்த இறந்த பொண்ணை நடித்தவங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஜெயலக்ஷ்மி லேட்டாக வந்திருக்கீங்க நீங்கள், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பிரின்சிபல் ரோல் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நான் எதிர்பார்த்தது மேலே நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கமலக்கண்ணன் சார், அவரும் வந்து அவர்கிட்ட அளவுக்கு அதிகமான திறமை இருக்குது, அதை கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேரரசு சார், சார் நீங்களாம் எனக்கு இன்ஸ்பிரேஷன், ஓகேங்களா? நாங்கள் சினிமா உள்ளே வர்றதுக்கு நீங்களாம் ஒரு காரணம். அதேமாதிரி ராஜசேகர் சார், என்னுடைய வார்த்தை மதிச்சு நட்பை மதிச்சு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த படத்தில் எனக்கு வந்து துணையாக இருந்த கோ டைரக்டர் செங்கோல் ஆனந்தன், அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேச்சில் இல்லைங்க, செங்கோல் ஆனந்தன், அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவாளர் சுரேந்தர், அவரும் அவருடைய பங்களிப்பு ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி அப்துல் யாசர் அரபத் எடிட்டர், அவருக்கு நிறைய நான் வேலை வாங்கிட்டேன், அவருக்கு தெரியும், அவருக்கு நிறைய வேலை வாங்கியிருக்கேன் அவரை. ஸோ அவருக்கு நன்றி. அதேமாதிரி கலரிஸ்டாக ஒர்க் பண்ண துரை, அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் நான் இன்வைட் பண்ண சில பேர் வர முடியல, அவங்க வந்து ஊரில் இருந்த காரணத்தில் வர முடியல. ஸோ அதனால் வந்து இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சொல்கிறத விட இந்த இடத்துல ஒரு எமோஷனலான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து எங்கள் அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. அதுக்கு பதிலாக என்னோடய அக்கா மாமா வந்திருக்காங்க. என்னோடய அக்கா மாமா வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த பிரசாத் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசு இல்லை, இது என்னோடய தாய் வீடு மாதிரி. ஏன்னா இங்கே தான் நான் ஃபிலிம் கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே நான் ஸ்டாஃபாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். 12 வருஷம் நான் இங்கே ஸ்டாஃபாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும் எனக்கு. ஸோ இந்த இடத்துல நான் நிறையா ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல என்னுடைய ப்ரோக்ராமாக ஒரு ஈவெண்ட்டாக வந்ததுக்கு வந்து பிரசாத் ஸ்டுடியோ நிர்வாகத்துக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான், டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து யாரையும் மறந்துருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் வந்து பெரிய அளவு வர முடியாது. ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அதேமாதிரி இங்கே மேடையில் வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சு, தனித்தனியாக பேர் சொல்ல முடியலன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஷார்மிளா மேடம், நீங்களாம் நாங்கள் சின்ன வயசில் பார்த்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்களாம், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ராமன் சார், சார் பேர் மறந்துட்டேன் சார், உங்களோட பக்தி சார், அவங்களுடைய வருகையை ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கில்டிலிருந்து வந்திருக்க நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கமலநாதன், சக்கரவர்த்தி சார், இவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாராவது விடுபட்டு இருந்தேன்னா, பேர் சொல்ல மறந்துருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஜெயாட்டியில் வந்திருக்க கிருஷ்ணா, அவர் நண்பர் அவர். ஸோ அவர் நான் மறந்துட்டேன். அதே மாதிரி நாங்கள் இருக்கேன், எங்களையும் அதுதான் சொல்ல வந்தேன். விஜய், ஹர்ஷத் அண்ட் தாரா 2 பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் தான் சார். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக கேட்டுறேன். ஸோ நம்ம ப்ரொடியூசர் அமித் சார் வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லும் போது ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த ஸ்டோரி இல்லை, நாங்கள் நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணோம், நானும் அமித் சாரும் நிறைய லைன் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே. அதில் இது ஒன்று வந்து எனக்கும் பிடிச்சிருந்து, அவருக்கும் பிடிச்சிருந்தது. ஓகே. அதனால் வந்து சரி இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது நாங்கள் வந்து டெவலப் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி பண்ணேன். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ
அமித் சார் நீங்களும் நிறைய, நான் என்ன நினைச்சேன்னா சரி ஓகே இந்த கதை ஓகே ஃபர்ஸ்ட் இந்த கதை கேட்டோன்னா ஓகே பண்ணிருப்பீங்க நினைச்சேன். பட் நிறைய கதை கேட்டு நிறைய கதை ஆக்சுவலாக நாங்கள் வந்து முதல் படம் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறதா இருந்தது. ஓகே ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் இந்த படத்தை நாங்கள் இது ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக இருக்குது சார் இந்த படம். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கூடிய சீக்கிரமாகவே ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுவீங்க. ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே பார்த்து நாங்கள் ரசிப்போம்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஸ்ரீ, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஆதித்யா ரவி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் சுரேந்தர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொடியூசர் சார் அமீர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து நல்லா சப்போர்ட்டாக இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி சிங்கம்புலி சார் வந்து எனக்கு எந்தெந்த இடத்துல எப்படி ஆக்ட் பண்ணணும், என்னென்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும், அது எல்லாமே அவர் முதல் கொண்டு எனக்கு ஒரு அப்பாவாக எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து என்னை கைட் பண்ணிகிட்டே இருந்தார். ஆதித்யா ரவி சாரோடைய மூவி வந்து நான் எப்படியோ அடுத்தடுத்த மூவி வந்து நல்லபடியாக பண்ணுவார். நாங்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டாக இருப்போம். இது வந்து நார்மலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இல்லாமல் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹோப் கொடுத்தது. இந்த வந்து கேர்ள்ஸ்க்காக கண்டிப்பாக ஒரு அவேர்னஸான ஒரு மூவியாக இது இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அனுஸ்ரீ. எங்களை விட ரொம்ப நல்லா பேசிட்டு போயிட்டாங்க. 2 மணி நேரம் பேசுகிறோம். ஓகே. கொலை செய்ய விரும்பு. எல்லாரும் விரும்புறீங்களா? நான் விரும்புகிறேன். இந்த மாதிரி கொலையை எல்லாரும் விரும்பணும். அப்போ தான் இந்த கொலை மற்ற இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் முடியும். ரெண்டாவது வந்து நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ப்ரிசி ரைட்டிங்னு ஒரு கொஸ்டின் உண்டு. பெரிய கதையை கொடுத்துட்டு அது விளங்கும்படியாக சுருக்கி எழுதணும். 1/3 அது எழுதணும், ப்ரிசி ரைட்டிங். அதே மாதிரி தான் இந்த குறும்படம். ஒரு பெரிய படத்தை பார்த்த மாதிரி ஒரு திருப்தி. ரொம்ப நல்லா இருந்தது. சிங்கம்புலி சார் என்னை தலைகீழ தொங்க விட்டு ஒரு படத்தில் எடுத்தார். மார்வாடியாக என்னை நடிக்க வச்சேன். வில்லன் இன்ட்ரடக்ஷனில் என்னை தலைகீழ தொங்க விட்டு நான் மாமூல் கொடுக்கலன்னு கலெக்டர் மாதிரி ஒரு சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம். அதில் ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரி இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. பெண்கள் எந்த அளவுக்கு திங்க் பண்ணுறாங்கிறதுக்கு பாத்ரூம் போகும்போது சானிட்டரி நாப்கின் எடுத்துட்டு அதில் ஃபோன் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு புத்தி வளர்ந்துருக்கு. மீதி எந்த இடத்துல வளர்றதோ தெரியல. அது வந்து 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இது வந்து எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். பெற்றோர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். பெண்களுக்கு, ஆண்களுக்கு, முக்கியமாக ஆண்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். ஏன்னா ஸ்கூல் படிக்கிற கிளாஸில் போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். அது யாரும் பண்ணியிருக்க கூடாது. அது ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காரு. படம் வந்து ஒரு முழு படத்தை பார்த்த ஒரு திருப்தி. ரொம்ப அருமை. யாருமே இதை வந்து இதுவாக சொல்ல முடியாது. இந்த கொலையை விரும்பலைன்னு யாராவது சொன்னான்னா அவங்க வந்து தே ஆர் கில்ட்டின்னு தான் அர்த்தம். சொல்ல முடியாது. நிச்சயமாக எல்லாம் விரும்பணும். இந்த மாதிரி கொலையில் இருந்தால் தான் வந்து சிங்கம்புலி சார் அப்படியே கண்களை வச்சுட்டார். எவ்வளோ இதை பொறுமையை தாங்கிட்டு அந்த கொலையை பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி எல்லாரும். நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. எல்லாருமே நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலாக சிங்கம்புலி சார் ஆக்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் அனுஷ்டியும் அப்பா பொண்ணாவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையிலே இறந்து போன என்னுடைய டேடியை ஞாபகப்படுத்திட்டார் அவர். உண்மையிலே எனக்கு அவர் சீன்ஸ் பார்க்கணும்னு அழுகையாக வந்துருச்சு. அதுவும் ஒரு பொண்ணை பாத்ரூமில் மோசமாக பார்த்த ஒரு நபர் தன்னுடைய பொண்ணு ஷோல்டரில் கை வைக்கும் போது ஒரு எக்ஸ்பிரஷன் சார் கொடுத்தாரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு கோபம், அதே நேரத்தில் ஒரு அதை கட்டுப்படுத்தி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சீன் ஆச்சு. வெரி வெரி நைஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பின்ன எடுத்துட்டீங்க சார், கேட்கவே வேணாம். பட் இதில் எல்லாத்த விட இன்னும் ஒருத்தரை நம்ம ரொம்ப பாராட்டணும். யாருன்னு கேட்டால் ஆகாஷ். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது எல்லாரும் திட்டக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகாஷ் தான். பட் தைரியமாக அந்த கேரக்டர் எடுத்து அவர் நடிச்சிருக்காரு. எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் ஹி ஹஸ் டன் ஜென்யூன் ஜாப். ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆகாஷ். இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் இப்போ மைக்கே எடுத்தேன் நான். ஏன்னா நான் இங்கே நிறைய சோஷியல் இஷ்யூஸ் நான் பேசிகிட்டு இருக்கேன். யூடியூப்பில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு வந்து இப்போ என்ன ஒரு விஷயம்னாக்கா, எதை திறனாலும் ரேப் ஆச்சுனாலும் சரி, இந்த ட்ரக் கேஸ்னாலும் சரி, எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஆயுள் தண்டனை அது எதுக்கு கொடுக்குறீங்க? 3 வேளையும் உட்கார வச்சு சோறு போட்டு ரெஸ்ட் எடுங்கன்றீங்க. இது ஒரு தண்டனையா? அப்போ இந்த கொலை செய்ய விரும்ப பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆச்சுன்னா இந்த படத்து மூலமாக உண்மையிலே இந்த படத்துடைய சக்ஸஸ் அது. ஏன்னா பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. பட் இருந்தாலும் சில நேரத்தில் இந்த காம இச்சைக்கு அவங்க பலி ஆயிடுறாங்க, அது உண்மை தாண்டு. பட் இந்த டைம் கரெக்டாக இந்த மூவி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டான டைம். ஏன்னா யூடியூப் திறந்தாலே ட்ரக் எடிக்ஷனால் வர பிரச்சனைகள், அடுத்தது இந்த ரேப், இதுதான் வந்துட்டுருக்கு. இப்போ பேரரசு சார் சொன்னது கரெக்ட். இந்த டைமில் இந்த படம் வர்றது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு என்டையர் டீம். என்ன ஒன்று, இது ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். தேங்க்யூ. விஜய் சார் அண்ட் விஜயகாந்த் சார், ஸோ பரத் சார், இது மாதிரி இருக்கிற எல்லா ஹீரோஸ் கூடயும் ஃபுல் ஹிட் மூவிஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் படங்கள், ஏன்னா நான் பியூர் 90s கிட்டு, இவர் படத்தை பார்த்து தான் ஹீரோஸ்னால் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வார்ம் கிரியேட் பண்ணவர். ஸோ லெட்ஸ் வெல்கம் இவரை இந்த மேடையில். நான் கூப்பிட்றதுல ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரௌட். ஸோ இந்த மேடையில் பேச வர இருப்பவர், லெட்ஸ் வெல்கம் அவர் ஃபேவரட் லெஜெண்டரி டைரக்டர் பேரரசு சார். பேரரசு சார், நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க, நான் ரொம்ப சந்தோஷமாகும் சார். நைஸ் கெட்டப் சார். எனக்கு தெரிஞ்சு சார் அடுத்த படத்துக்கா சார் இந்த கெட்டப்பு? இப்போ நான் நடிச்சுட்டு இருக்க படத்துக்கு. சூப்பர் சார், சூப்பர். அடுத்த படத்துக்கு வேற கெட்டப்பு. சூப்பர் சார். அனைவருக்கும் வணக்கம். கொலை செய்ய விரும்பு, அறம் செய்ய விரும்புன்ட்டு படிச்சிருக்கோம். அது அந்த காலம் போல இருக்கு, இது இந்த காலம். இந்த காலத்தில் கொலை செய்ய விரும்புன்ட்டு இது புது ஆத்திச்சூடியாக இருக்கு. காலமும் அப்படித்தானே இருக்கு. காலத்துக்கு ஏற்ற பார்த்து தான் டைட்டிலும் வரும் போல இருக்கு. முதல்ல இயக்குனர் ஆதித்ய ரவிக்கு என்னை மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா ஒரு படம் பண்ணுறோம், ஏதோ கதையை பண்ணுறோம், ஏதோ திரைக்கதை பண்ணுறோம், நம்ம டைரக்டர் தான் ஒரு பதிவு பண்ணுறோம். அப்படி இல்லாமல் இப்போ சமூகத்துக்கு என்ன தேவை, என்ன சொல்லணும், ஒரு கலைஞனா, ஒரு இயக்குனரா, ஒரு படைப்பாளியா சமூகம் இப்போ எந்த பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது, அப்போ அந்த விழிப்புணர்வு பொழுதுபோக்கம் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வோட ஒரு ஒரு விஷயத்தை சொன்ன ஆதித்ய ரவிக்கு ரொம்ப நன்றி சார். நான் இப்போ நிறைய பார்க்குறோம், நிறைய க்ரைம் அப்படின்ட்டு யாராவது கொலை பண்ணிக்கிறாங்க, அந்த கொலை யாருக்கு இப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இது நிறைய படங்கள் வருது, க்ரைம் ஸ்டோரிட்டு. இது அப்படி இல்லாமல் யார் கொலை செஞ்சாங்கன்னா அது வேற க்ரைம், எதுக்காக கொலை செஞ்சான் அது வேற பாயிண்ட் ஆஃப். அப்போ இந்த கதை யார் கொலை செஞ்சாங்கிறது மேட்ரு இல்லை, எதுக்காக கொலை செஞ்சான் அந்த கேள்வியோட இந்த படம் தொடருது. எண்டு இவன் செஞ்சது சரி, கொலை செஞ்சது சரி அப்படின்னு எல்லார் மனசும் சொல்லிச்சுல, அது வெற்றி. அடுத்து என்னுடைய பாராட்டு எங்கள் அண்ணன்,
இன்றைக்கி தம்பி மாதிரி வந்திருக்கிறாரு. இருந்தாலும் கெட்டப்பெல்லாம் போட்டால் கூட ஏமாற்ற முடியாது. எனக்கு அண்ணன் சிங்கம்புலி அவர்கள். ஆமாம், இயக்குனராக இருந்தார், எனக்கு சீனியர் அதில். அப்புறம் நடிகர், ஒரு குணஸ்து நடிகராக வந்தார். அப்புறம் முழுக்க முழுக்க காமெடியில் இருந்தார். ஒரு காமெடி, அவருக்குன்னு ஒரு லாங்குவேஜ், அவருக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சு ஒரு காமெடியில் கலக்குனார். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. மகாராஜான்னு ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் பார்க்க எனக்கே பயம். அவ்வளோ ஒரு கொடூரமான வில்லன். 100 நம்பியார் சமமாக இருந்துச்சு. ஏன்னா நம்பியாருன்னா எம்ஜிஆர் சாட்டில் அடிப்பார், மேஷிங் போனால் பொண்ணு மேலே கை வைப்பார், அப்புறம் எம்ஜிஆர் கை விட்டு விட்டார். டோட்டலாக ஒரு ஒரு கேரக்டர் மேலே எப்போ வெற்றினா அது கதாபாத்திரம் பார்த்துட்டு போயிடாமல் திருப்பி அவங்கள பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்தோடு பார்க்கும்போது ஒரு ஒரு பயம் இருக்குங்களா, அது அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளாக பழையபடி திருப்பி நான் நெருங்கி கொஞ்சம் பழகியிருக்கேன் அவர்கிட்ட. அவருக்கு ஒரு விஷயம் சொல்லணும், இப்போ சொல்லிடுறேன். நமக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஒன்று, அந்த ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு அப்பப்போ நான் திரையுலகிலேருந்து சில விஐபியில் பிரபலங்களை நான் அந்த விழாவுக்கு அனுப்பி வைப்பேன் சிறப்பு விருந்தினராக. போன வருஷம் கேட்டாங்க, நம்ம யாரை அனுப்புனாலும் ஓகேன்றாங்க. சரி அண்ணே சொன்னால் உடனே போயிடுவாரே அப்படின்ட்டு சிங்கம்புலி எப்படி அப்படின்னேன். ஐயோ அப்படின்னாங்க. என்னடா ஐயோ அப்படின்னா, உண்மையிலே வேணாட்டாங்க ஸ்கூலில். அவங்க விஐபி கிடைக்கிற பெரிய விஷயம், இவரோட ஒரு விஐபி. அந்த நேரத்தில் இவர் பண்ண அந்த கேரக்டரு ஸ்கூலில் பிரின்ஸ்பாலில் இருந்து ஹெட்மாஸ்டர்ல இருந்து பசங்கள்லாம் பயந்துருங்க அப்படின்ட்டு வேணான்னாங்க. ஆனால் இந்த கொலை செய்ய விரும்பு படம் அந்த இமேஜை உடைச்சிருச்சு. அந்த வில்லனுங்கிற இமேஜ் உடைச்சிருச்சு. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு எதிரானவருங்கிற ஒரு இமேஜ் இருந்துச்சுல்ல, இன்னைக்கு பொண்ணுகளுக்கு பாதுகாப்பானவர், பொண்ணுகளுக்கு ஒன்றா வந்து நிற்கக்கூடியவர். அந்த இமேஜ் இதுதான் இப்போ திரைப்படங்கிறது. ஒரு படத்தில் ஒரு இமேஜ் வரும், அடுத்த திரைப்படம் அந்த இமேஜை உடைக்கும். அப்போ எல்லா சைட்லேயும் மிகப்பெரிய ஒரு ஒரு வில்லனாக சித்தரித்த ஒரு இமேஜ் இருந்த இந்த சிங்கம்புலி அவருடைய இமேஜை கொலை செய்ய விரும்பின ஒரு படத்தில் அப்படியே மாற்றின எங்கள் டைரக்டருக்கு மீண்டும் நன்றி. சாதாரண விஷயம் இல்லை. நான் நினைக்கல, சரி அப்பா கேரக்டரு ஒரு ஹியூமர் அப்படியே கரெக்டாக பண்ணியிருப்பார் போல இருக்கு அப்படின்னா, மனுஷன் ரங்காராவ் மாதிரி என்ன உணர்ச்சிகரமான நடிப்பு. ஒரு இடத்துல நெகிழ்ந்துட்டேன். அதோட வழி எதுவுமே இல்லை. பெத்த பொண்ணு பெத்த அப்பாட்ட நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது பத்தியில, எந்த பொண்ணும் வரக்கூடாது. அதுக்கு பெத்த பொண்ணு அப்பனை கொலை பண்ணிடலாம். ஆனால் பெத்த அப்பா வரும்போது ட்ரெஸ்ஸை சரி பண்ணுறது, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து விடுது, தள்ளி உட்காருது. என்னச்சு அந்த வழி எப்படிங்க அப்பனுக்கு? அந்த நேரத்தில் என்ன நினைச்சுன்னு சொல்லாமல் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை, நம்ம பொண்ணுகிட்ட விளக்கம் சொல்ல போய் இன்னொரு பொண்ணுக்கு களங்கம் வந்துடக்கூடாதுன்ட்டு அந்த சமயத்துலேயும் ஒரு அப்பனா தான் பொண்ணுக்காக இல்லாமல் இன்னொருத்தன் பெத்த பொண்ணுக்காக அமைய அந்த கேரக்டர் சூப்பர் சார். நம்ம அந்த பொண்ணு ரொம்ப யதார்த்தம். சமீபத்தை பார்த்த நடிகையில் அனுஸ்ரீ அவ்வளோ யதார்த்தமான ஒரு மகன். பிகினிங் அப்பாவுக்கு டாட்டா சொல்றதுலேருந்து அந்த அந்த அந்யோன்யம், அவ்வளோ அந்யோன்யம். அப்பாவை தப்பாக சொன்னதுக்கு அதை நம்பிட்டு அதுக்கப்புறம் அப்பாட்ட அந்த அந்த இடைவெளி
பதட்டம் மனசில், அந்த இருக்கும், அந்த முகபாவத்தில் எல்லாம் கட்டா காட்டி நீங்கள் அனுப்பிச்சிட்டு ஃப்யூச்சரில் நல்லா நீங்கள் சோபா மாதிரி சாவத்துமே பெரிய நடிகையாக வரணும். வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் போலீஸ்காரன் நடித்தவர் நம்மாள் குமார். ஆமாம், வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. ஆமாம், ஃப்யூச்சரில் நல்ல பெரிய நடிகையாக வருவாங்க. ஆமாம், எங்களுக்கு கால்ஷீட் கொடுங்க முதல்ல. அவர் என்னோட திருப்பாச்சி படத்தில் அவர் நேஷனல் ஃபோட்டோகிராஃபர். எங்கே காணோம் மிஸ்ஸை? ஓகே. அங்கேயும் போயிட்டியே? ஸ்டில் ஃபோட்டோன்னு பின்னாடி நீங்கள் வாங்க. உங்கள் நடிப்பும் சூப்பர், எல்லோரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இதில் டோட்டலாக நல்ல ஒரு படைப்பு. எனக்கு ஒரு இன்னொன்று பண்ணியிருக்கலாம்னு ஒன்று தோணுச்சு இயக்குனருக்கு. கொஞ்சம் பேர பேசணும், எனக்கு எல்லாம் பேசணும் டிஸ்டர்ப் ஆகும் எனக்கு. இப்போது தாம் பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்ணுதுன்னு விஷுவலாக ஒருத்தனை காட்டுறீங்க, ஓகே. பொண்ணு சொல்கிறாரு வேணாப்பா நல்ல வேலைன்னு சொல்கிறாப்புல. அவனுக்கு புரியுது வேறு யார் நினச்சி சொல்கிறான்ட்டு. அந்த பொண்ணு இல்லை அவன் நல்ல வேணும்னு சொல்லுது. ஆனால் அவன் யார் நமக்கு மேக்ஸிமம் யார் தெரிஞ்சிருந்தா கூட சில இந்த பாமர மக்கள் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இது இருப்பாங்க. அப்போது நமக்கு புரிஞ்சது என்ன, தான் பெத்த பொண்ணை லவ்ங்கிற இதில் ஏமாத்துறவன் யாருன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணை வீடியோவில் பார்த்தவன் தானே, அவன் தாங்கிறத கொஞ்சம் கன்வே பண்ணணும். அது நீ பண்ணல, நாங்கள் புரிஞ்சுக்கோம், நாங்களாம் புரிஞ்சுக்கிறோம், எங்கள் இருக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறோம். வேண்டியதான் அது இன்னும் அவன் தான் இவனா அந்த கொலை பண்ணும்போது கொள்றா அப்படின்னு எங்களுக்கும் அது வெறி வரும். ஆனால் அது கொஞ்சம் அது மட்டும் தான், மற்ற எல்லாமே சூப்பர். படம் பார்க்க 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 நம்ம கதையை பார்க்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது கதையை பார்க்க முடியல, சமூகமாக பார்க்க முடியுது. சமூகத்தில் வர செய்திகள் தினசரி ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், பத்திரிகைகளாகட்டும், யூடியூப்பில் வர செய்திகளாகட்டும், அதோட இணைச்சதுனால பார்க்க முடியுது. எத்தனை செய்திகள் சமூகத்தில் நான் பார்த்துக்கோம். 2 வயசு பொண்ணை சீரழிச்சாங்கல்ல, அந்த நாடு தானே இது. ஒரு பொண்ணு பாத்ரூம் போகிறதுக்காக வீட்டோட கொஞ்சம் ஒதுக்குப்புறம் போகுது, அங்கே சீரழிச்சாங்கல்ல, அந்த நாடு தானே இது. பல்கலைக்கழகம் படிக்க போகிற பொண்ணை சீரழிச்சாங்கல்ல, அந்த நாடு தானே இது. கோயம்புத்தூர் ஹாஸ்டலில் இருந்து லவரோட பேசுது, அது ஒரு கும்பல் சீரழிச்சதுல, அந்த நாடு தானே இது. அப்போ இது வந்து உண்மை கதை, இது வந்து உண்மை கதை. சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை பிரதிபலிப்பு தான் இந்த கொலை செய்ய விரும்பு. இது சுதந்திர நாடா அப்படின்னா என்ன சுதந்திர நாடு, என்ன சுதந்திர நாடு? சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திஜி என்ன சொன்னார்? என்னைக்கு இரவு 12 மணிக்கு ஒரு பொண்ணு நகையெல்லாம் அணிஞ்சிட்டு தனியாக போகுதோ அன்னைக்கு தான் அது உண்மையாக சுதந்திரம் அடைஞ்ச நாடு அப்படின்னாரு. அவர் என்ன சொன்னார்? அவர் நினச்சாருன்னா நகையத்தான் பிடிக்கிட்டு போவேன்னு நினச்சார் சார் காந்தி. நம்மள அவர் நம்பிக்கை, நாளை இளைஞர்கள் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு, நகையத்தான் பறித்து போவாங்கிட்டு. ஆனால் தனியாக போனால் அந்த பொண்ணை பாலியல் தொல்லை பண்ணி வன்முறை செஞ்சு குத்துரும் கொள்ளலாம் போடுவாங்க, கொண்டு போடுவாங்க அப்படிங்கிறது காந்திஜிக்கே தெரியாமல் போச்சு. அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேலே, நம்ம இளைஞர்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை. இன்னைக்கு நகைப்பட்ட நகையும் போயிடும், கற்பும் போயிடும், உசுரும் போயிடும், எதுவுமே இருக்காது இன்னைக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம
வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம்? யார் பொறுப்பு? சட்டம் சரியில்லையா? அரசாங்கம் சரியில்லையா? பெற்றோர்கள் சரியில்லையா? மக்கள் சரியில்லையா? இளைஞர்கள் சரியில்லையா? யார் தான் பொறுப்பு? இதுக்கு கேட்கறக்கு ஆள் இல்லை. பொண்ணு போச்சுன்னா முடிச்சு கதை. ஒரே ஒரு உண்மை மட்டும் அவங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு 4-5 பேர் சேர்ந்து தனியாகவோ 4 பேர் சேர்ந்தோ ஒரு பொண்ணை கெடுத்து சின்னம் ஆயிட்டானா அவனுக்கு நாளைக்கு தண்டனை வருங்க பயமே இல்லை சார். அன்னைக்கு பயமே இல்லை. ஒரு பொண்ணு மேல கை வச்சா நமக்கு இந்த தண்டனை வந்துருன்னு பயம் வந்தா மட்டுமே இதில் குறைய வாய்ப்பு இருக்கு. அது இல்லாத பட்சத்தில் வாய்ப்பே இல்லை. அவன் ஆசை வந்தா அனுபவிச்சிருவான், காமம் வந்தா கற்பழிச்சிருவான். நாளைக்கு தெரிஞ்சு பயம் வந்துச்சுன்னா கொண்டு விடுவான். அவனுக்கு எப்படி பயம் வரும்? போச்சு. அவ்வளோ மோசமான சூழ்நிலை தான் அன்னைக்கு நாடு இருக்கு. இந்த படம் நான் என்ன சொல்றேன், பெத்தவங்க பார்க்கணும். இந்த பொண்ணுங்க அந்த இளமை பருவம் எல்லாத்தையும் நம்பும். இளமை பருவத்தில் காதல் வந்த உடனே அவனுக்கு காதலன் தான் உலகம், காதலன் தான் உலகம். அங்கே அதில் யார் எதிரின்னா அப்பா அம்மா தான் எதிரி. அட்வைஸ் அப்போ தான் பண்ணுவாங்க. அப்போ காதல் வந்ததுக்கப்புறம் அப்பா எது சொன்னாலும் உடனே அப்பா தான் 1ஆம் நம்பர் எதிரி, அம்மா தான் 1ஆம் நம்பர் எதிரி. அந்த ஏஜ், அந்த காதல் வர பருவம், அந்த ஒருத்தனை மட்டும் நம்புவான். அவன் அயோக்கியனாக இருப்பான், குடிகாரனாக இருப்பான், அவன் நம்பி தொலையும் அந்த மனசு. அதுக்கு விழிப்புணர்வு எப்படி தான் கொண்டு வரணும்னு தெரியல நம்மளுக்கு. யார் யதார்த்தமாக இருக்கவன் நடிக்க மாட்டான், பிளான் பண்ண மாட்டான், ஸ்கெட்ச் போட மாட்டான். அயோக்கிய பையதான் ஒரு பொண்ணை ஏமாத்து நினைக்கிறவன் தான் எப்படி ஏமாத்துறது, எப்படி ஸ்கெட்சு போடுறது, என்ன பொண்ணு அந்த பொண்ணு ஏமாறும். இதெல்லாம் யார் பண்ணுவா? அயோக்கிய பையன் பண்ணுவான். பொண்ணுங்க ஒன்னே ஒன்று தான், நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு இங்கே தான் அவங்க ஒரு ஸ்கேல் வைக்கணும். அவன் யதார்த்தமானவனா? ஒரு பொண்ணு அதுக்கு தெரியும் நம்ம அழகு எப்படி, நம்ம கலர் எப்படி, நம்ம கேரக்டர் எப்படின்ட்டு. இது எவன் மிகப்படுத்தி அதிகமாக சொல்கிறானோ அவன் அயோக்கியன். ஒரு சொல்லுவாங்கல்ல, வடிவில் பார்த்துட்டு எம்ஜிஆர் கலரும்பாங்கள்ல, உண்மையாது அது வடிவு நம்புனா என்ன ஆகும்? நம்ம எம்ஜிஆர் கலர்னு. அது மாதிரி தான் அதிகமாக புகழ்ந்து அதிகமாக வர்ணிச்சு ரொம்ப பண்ணாலே பொண்ணுங்க உஷாராயிருங்க ப்ளீஸ். ஒன்று ஏமாத்த போகிறான்னு அர்த்தம். அப்புறம் அப்பளுக்கற்ற ஒரு உண்மை ஒன்றே புரிஞ்சுங்க பெண்கள்லாம். ஒருத்தன் உண்மையா காதலிச்சானா, உன்னை உயிருக்கூறா காதலிச்சானா, அவன் உன்னை நிர்வாணம் பார்க்கறதுக்கு ஆசைப்பட மாட்டான் சார். அதை வீடியோ காட்டு, அது வீடியோ எடுக்க மாட்டான் முதல்ல. நான் ஒரு பொண்ணை உண்மையாக நினைச்சா அது எப்படி ஒரு பொண்ணை ஆபாசமாக நான் வீடியோ எடுப்பேன்? எப்படி எடுப்பேன்? அப்போ காதலாது. பொண்ணுங்க அங்கே தான் உஷாராகணும். எங்கேயாவது உங்களை வீடியோ ஆபாசம் எடுக்கிறதுக்கு பிரியப்பட்டாலோ இல்லை வீடியோ காலில் அங்கங்களை காட்டுன்னு சொன்னாலோ அவன் அயோக்கிய பய. பின்னாடியே பெரிய ஆபத்தை நீ விழ போற. எவ்வளவுதான் சொல்றது நம்ம? அவன் ஷூட் பண்ணி வச்சிடறான். அதை வச்சு எவ்வளவு மிரட்டல் பண்றானுங்க. அங்கேதானே பொண்ணு கவுருது, அங்கேதானே பயப்படுது. அதுக்கப்புறம் தானே அவன் படுக்குது எங்கே வருது? இந்த வீடியோ வச்சு மிரட்டுறான். ஒரு வீடியோ உங்க லைஃபே சீரடிச்சிடும். பெண்கள் லவ் பண்ண தப்பு இல்லை,
லவ் காலங்காலமாக இருக்குது. அது ராமாயண காலத்துலேருந்து மகாபாரத காலத்துலேருந்து அது வந்து புராண காலத்துலேருந்து காதல் இல்லாமல் எந்த காவியம் இருக்குது? காதலுங்கிறது காவியம். அது இன்னைக்கு காமியமாக போச்சு. நீ காதனாலே காமம் காமம். ஒரு பொண்ணு லவ் பண்ணனா எப்படி அவளை அடையிறது? அப்போல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணால் இது எப்படி கல்யாணம் பண்ணுறது? அது அப்பா அம்மா எப்படி சம்மதிக்க வைக்கிறது? நம்ம அப்பா அம்மா எப்படி சம்மதிக்க வைக்கிறது? இதானே இருந்துச்சு. இப்போ அது இல்லை. லவ் பண்ணால் எப்படி இந்த பொண்ணை அடையிறது? அதுக்கான ரூட் என்ன? அடைஞ்சிட்டா முடிச்சு, அதுக்கப்புறம் முடிச்சு, அவ்வளோதான். இன்னைக்கு காதலுங்கிறது 100ல் 1 2 தான் உண்மையான காதலாக இருக்குது. மற்ற எல்லாமே ஃப்ராடு. இன்னும் டைம் பாஸாக இருக்குது. இல்லை இவங்களுடைய போதைக்கு அவ்வளோ பள்ளியாடாக்க வேண்டியது இருக்குது. பெண்கள், படிக்கிற பெண்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சீரழிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. நான் எத்தனை செத்து போச்சு, சீரழிச்சு கொண்டு விட்டாங்கல்ல. நல்லா டயலாக் வந்துச்சு. ஒரு பொண்ணு உசுறு பண்ணதுக்கு அப்புறம் என்ன தண்ணை கொடுத்து என்ன மசுக்கு டயலாக் சூப்பர் வச்சுருந்தீங்க. என்ன எதுக்கு அது? உசுறு போச்சு, பொண்ணை சீரழிச்சுட்டாங்க, அது உசுரும் போச்சு. அப்புறம் அவன் செத்த ரசிப்பானா பூரா அப்பங்காரன்? என் பொண்ணை கெடுத்து ஒன்று தூக்கி தொங்க விட்டாங்க, ரசிக்க முடியுமா சார்? தண்டனைங்கிறது நடக்காம தவிர்க்கிறதுக்கு தண்டனை, அதுக்கு தான் பயன்படணும். ஒருத்தனை இது பண்ணால் கிடைக்கும், அந்த தண்டனை வந்து பயமுறுத்தணும். அப்படி எதுவுமே இல்லை. போதை பொருளை பிடிபடுறான், போதை பொருள் கடத்துல பிடிபடுறான். என்னன்னா செய்தியை பார்க்குறான், அவன் ஸ்டில்லை பார்க்குறான். அவன் என்னன்னா உள்ளே போனானா, தண்டனை அனுபவிச்சானா, இல்லை வெளியே வந்துட்டானா, வெளியே தெர்றானா தெரியாது. அப்புறம் இப்படி எனக்கு நாளைக்கு நான் போதை வந்து கிடத்துருன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னா எப்படி எனக்கு பயம் வரும் எனக்கு. அது மாதிரி பொண்ணை கற்பழிச்சு இப்போ சிதைச்சிட்டாங்க. அவனுக்கு என்ன தண்டனை எங்களுக்கு என்ன தெரியுது? தண்டனைங்கிறது அதே தப்பை சேர்த்துன்றவனுக்கு பயத்தை உண்டாகணும். அந்த இது சமூகத்தில் வரணும். வரல. இப்போ யாருக்கும் பயம் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் டைம் பாஸாக போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் அந்த கொலை செய்ய விரும்பு. இந்த படம் ஒரு விழிப்புணர்வு. நான் இவ்வளோ பேசுகிறேன்னா பாதிப்பு இன்னைக்கு சமூகத்தை நினச்சி அவ்வளோ ஒரு பாதிப்பு. செய்திகளை கேட்குறது, படம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஹார்ட் ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு அப்பா, பொண்ணை பற்ற அப்பா, எல்லாருக்கும் வலி. இந்த படம் வலி இருக்கும்ல. ஆமாம், இந்த படம் போடும்போது பிகினிங் போடுறாங்கல்ல, குடியை கெடுக்கும், புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடு. இது மாதிரி இதுக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும். படிக்கும்போதே அது மாதிரி தப்பு பண்ணுற ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குற்ற உணர்வு உறுத்தணும். பெண்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க, இந்த மாதிரி அது மாதிரி ஒரு வாசகத்தை போடணும். அது ஒன்றும் வரணும். ஏற்கனவே 4 சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் என்னென்னா திருப்பி சீரழிக்கிற மாதிரி சில பிரபலங்கள் யாராக இருந்தாலும் சரி, பேட்டி கொடுக்குறோம் சரி, எல்லாமே பார்த்து கொடுக்கணும். எப்படி வேணும் வாழுங்க, யார் வேணும் படுங்க, எப்படி வேணும் பிள்ளை பத்துருங்க. ஏற்கனவே நாடு கெட்டு குடிச்ச வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த சிக்கல் வேறு. அதனால் யார் என்ன சொன்னாலும், யார் நல்லது சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்குவோம். நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதை கேட்டுக்குவோம். நம்ம கலாச்சாரத்துக்கு பண்பாடுக்கு எது நல்லதோ அதை கேட்டுக்குவோம். தனி மனித வாழ்க்கை வேறு. பொதுவாக பேசும்போது நல்ல விஷயங்களை பேசுவோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். நம்ம இயக்குனர் சீக்கிரம் பெரிய ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும். ப்ரொடியூசரும் ஹமீத் அவர்களும் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுங்கள். வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம்.